ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே. நீங்கள் ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே. மக்கள் வாழ உதவும் நிறுவகம். 22ஆம் திகதி சித்திரை மாதம் 2024ஆம் ஆண்டு. இன்று புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் வாழும் சிறார்களின் பசியை போக்கியதுடன் அவர்களின் கல்வித்தரம் உயர்ந்திட உதவி வழங்கியவர் செல்வி ரவீனா ரவிச்சந்திரன். வாழுமிடம் சுவிஸ். இவரால் இப்பணிகளுக்காக 100 சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது. மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்றும் மனிதநேயம் போற்றும் நிறுவகம். அது மனிதநேயம் காக்கும் நிறுவகம். அது மனிதநேயம் போற்றும் நிறுவகம். என்றும் மனிதநேயம் காக்கும் நிறுவகம். தமிழ் ஈழ மக்களின் துயர் போக்கிடும் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே. தமிழ் ஈழ மக்களின் துயர் போக்கிடும் புலம்பெயர் தேசத்து தமிழ் மக்களே. புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திடும். புதிய வாழ்வை அவர்களுக்கு கொடுத்து மகிழ்ந்திடும். உங்கள் பொன்னான உதவியினை மறக்கலாகுமோ? உங்கள் பொன்னான உதவியினை மறக்கலாகுமோ? ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நீங்கள் ரத்தம் சிந்தி கொடுக்கும் பணத்தினை நாங்கள் மக்களுக்கு கொடுத்திடுவோமே. மக்கள் வாழ உதவும் நிறுவகம். மக்கள் வாழ உதவும் நிறுவகம் என்றும் மனிதநேயம் காக்கும் நிறுவகம். அது மனிதநேயம்